அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடியது நேர்களே, நிறைய பேர் பரபரப்பா பேசிய வேலூர் நாடாளுமன்ற தொகுதி. வேலூர்ல நிலைமை என்ன? கதிரானந்த் அவர்கள் மீண்டும் களமிறங்குகிறார். திரு துரைமுருகன் அவர்களுடைய மகன், அதே போல அதிமுகவில் திரு பசுபதி அவர்கள் ரெட்டலை சின்னத்தில் கடந்த முறை ரெட்டலையில் நின்ன திரு ஏசி சண்முகம் அவர்கள் இந்த முறை தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். மகேஷ்குமார் மைக் சின்னத்தில் நாம் தமிழர் கட்சிக்காக போட்டியிடுகிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. வேலூரில் உங்கள் வாக்கு யாருக்கு? புதிய நீதி கட்சிக்கு 32 முதல் 38%, தாமரை சின்னத்திற்கு 32 முதல் 38% வாக்குகள் பார்க்க முடிகிறது. திமுக இரண்டாவது இடத்துல 31 முதல் 37% வாக்குகள் எடுக்கிறாங்க. அதிமுக 22 முதல் 28% வாக்குகள் எடுக்கிறாங்க. நாம் தமிழர் 5 முதல் 8%, மற்றவை 1 முதல் 3%. ஹரி, இந்த தொகுதி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. சோ க்ளோஸ், வெரி க்ளோஸ். 1% வாக்கு தான் இருக்கு. எப்படி அதுவும் அதுல வந்து லீட் எடுக்கிறது திரு ஏசி சண்முகம். ஒரு 5 தொகுதிக்கு எனக்கு பாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா, இந்த தொகுதி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வாணியம்பாடி ஆம்பூர் எந்த பக்கம் போக போகுது அப்படிங்கிறத டெஃபினட்டாக டு பி வாட்ச்ட். திரு ஏசி சண்முகத்துக்கு அனுதாபம்னு நம்ம சொல்லலை, குட்வில்னு தான் நம்ம அதை திருப்பி சொல்கிறோம். எப்படி திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவங்களுக்கு சொல்கிறோம், அந்த மாதிரி இத்தனை முறை நின்று இருக்காங்க, இத்தனை முறை வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கு, இந்த முறை அவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் அவர் நடத்தின மெடிக்கல் கேம்ப், ஜாப் ஃபேர்லாம் நாட் ஜஸ்ட் ஜேர்னலிஸ்ட், யார் வேணால் சொல்லுவாங்க. இந்த தொகுதிக்கு உட்பட்ட சில பாக்கெட்ஸ் இருக்குது. இன்னொன்று பார்க்கணும், திமுக அதிமுக வேட்பாளர்கள் ஒரு சமூகம் சார்ந்த வாக்கை எடுக்க பார்க்குறாங்க. எஸ், அதே சமூகம் சார்ந்த வாக்குகள் பாமக பக்கம் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அவங்க பிஜேபி பக்கம் இருக்காங்க. ரிலிஜியஸ் போலரைசேஷன் நடக்கக்கூடிய கண்டிப்பா இருக்கு. அதுதான் சொன்னேன், வாணியம்பாடி அண்ட் ஆம்பூரோடைய ரிலிஜியஸ் போலரைசேஷன். வாணியம்பாடின்னு எடுத்தாலுமே கூட நம்ம என்ன பார்க்குறோம், அங்கே இருக்கக்கூடிய ரூரல் ஓட்டு எங்கே போகுது? குடியாத்தத்தில் இருக்கக்கூடிய ரூரல் ஓட்டு, அங்கே தான் ரெட்டலை ஸ்கோர்ஸ். அந்த ரெட்டலை கேண்டிடேட் அவங்க வந்து ஒரு டாக்டர், நல்ல ஒரு அவங்களும் சர்வீஸ்லாம் நிறைய பண்ணுறாங்க. கோவிட் டைம்ஸ்லாம் அவரை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. ஒரு பாலம், வாணியம்பாடியில் ஒரு பாலத்தை பற்றி அவர் பேசுறதெல்லாம் எடுத்து எல்லாரும். இருவருக்கும் டஃப் கொடுக்குற வேட்பாளர் அதிமுக வேட்பாளர். இருவரோடைக்கு டஃப் கொடுக்குறாராங்கிறத விட தொகுதியில் எல்லா பக்கமும் போய் அவர் சேர்ந்துட்டாரா அப்படிங்கிறதான். திரு ஏசிஎஸ் தொகுதியில் எல்லா பக்கமும் சேர்ந்துடுறாரு. ஆன்டி இன்கம்பன்சி, உட்கட்சி, இதெல்லாம் வேலூர்ல திமுகவுக்கு வந்து கொஞ்சம், அதனால தான் அவங்க ஹெவியா பேங்க் பண்றது வாணியம்பாடி ஆம்பூர். அந்த வாணியம்பாடி ஆம்பூருக்கான ஒரு ஓட்டிங் ட்ரெண்ட் அண்ட் பேட்டர்னை வச்சு தான் இந்த தொகுதியை கார்டு எதுவும் தெளிவா காட்டல. யார் செக் பண்ண சொல்லுங்க. எங்களுக்கு அது உண்மையிலேயே தெரியல. நான் இது வந்து ஒரு மழுப்பலான பதிலே கிடையாது, கடுமையான போட்டி. இதுவும் நீங்க பாருங்க, பிஎம்லாம் வந்து இப்போதைக்கு ஏசிஎஸ் வந்து ஒரு ஸ்லெண்டர் லீடு, கொஞ்சம் 1% முந்துறாரு அப்படிங்கறது தான் ஏசிஎஸ் உடைய நிலைமை. பட் இதுதான் வரப்போதா? ஏசிஎஸ் அவங்க வந்து கேம்பெயின்லயும் எல்லா விதமான கம்யூனிட்டி ஓட்ஸையும் அட்ராக்ட் பண்றதுக்கு நடத்தின எஃபர்ட்ஸும் இஸ் பேயிங் ஆஃப். அவங்க பூத்துக்கெல்லாம் ஒழுங்கா ஆள் போட்டு காலையில டு நைட் வரைக்கும் பூத்துலலாம் ஆள் போட்டாங்க அப்படின்னா இது இன்னும் டைட்டா தான் போகும். டிஎம்கே அளவுக்கு அவங்களால பூத்துக்கெல்லாம் பண்ண முடியல. அப்படி இல்லைன்னா இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் எந்த பக்கமும் போகலாம். ரொம்ப கடும் போட்டி நிலவக்கூடியது. அடுத்த 2 எந்த பக்கமும் போகலாங்கிறத விட ஃபர்ஸ்ட் 2 பேருக்குள்ள எந்த பக்கமும் போகலாம். அண்ட் மூணாவதா இருக்கிறவர் அவர் பகுதியில் இன்னும் எவ்வளவு ஓட்டு எடுக்கிறாரு, மூணாவதா இருக்கிறவர் முதல்ல வரதுக்கு வாய்ப்புகள் மேபி கம்மி, ரொம்ப குறைவு. ஃபர்ஸ்ட் 2 பேருக்குள்ள தான் going to be either தாமரை or உதயசூரியன். ஆனா எதுன்றது நமக்கு வந்து ரொம்ப டஃப் டு காலா இருக்கு. இந்த தொகுதியை நம்ம எப்படி கிளாசிஃபை பண்றோம்? கேம்பெயின் பண்ணிட்டீங்க எல்லாரும், எல்லா கம்யூனிட்டிஸ், ரிலிஜன் எல்லாருக்கும் எல்லாம் ரீச் அவுட் பண்ணிட்டீங்க. உங்களால அந்த ஓட்டை அப்படியே கொண்டு வர முடியுதா அப்படிங்கிறது தான். அதுதான் இங்க வந்து இப்ப விஷயமா இருக்க போகுது. இந்த டாக்டர் சொல்லுவாங்கல்ல 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும், அந்த மாதிரி அடுத்த 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். டாக்டர்லாம் தான் இருக்காங்க. அதிமுகவும் பிஜேபி ஏசி சண்முகம் எல்லாம் சேர்ந்து இருந்தா சாரி ஐ அம் பீயிங் ரெபிட்டிட்டிவ். யூ டோன்ட் ஹேவ் டு பீ சாரி. இது வந்து என்ன ஆயிடுது பாருங்க, நிறைய இடத்துல வந்து தெளிவா பேச ஆரம்பிக்கும் போதுல இருந்து இந்த தொகுதியிலலாம் 8000 ஓட்ல அது பை எலெக்ஷன் கன்சிடர் பண்ணுங்க. அது ஜெனரல் எலெக்ஷன் தான். ஆல்மோஸ்ட் இட்ஸ் லைக் a by election. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நடந்த வாணியம்பாடியில எல்லாம் பேசினா ஒரு லாஜிக் சொல்வாங்க. ட்ரிபிள் தலாக் வந்து ஸ்டேபிள் ஆன உடனே 11 o'clock மேல எப்படி ஓட்டிங் மாறிச்சுங்கறத நம்ம டீம் மெம்பர்ஸே அந்த ஊர்ல இருந்தெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. ஆமா, ஒரு மெகா விஐபி உடைய மண்டலத்துல பகுதியில தொகுதியில நடக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம் அடுத்து. Right, but how are we calling this? Velur too close to call. Velur is too close to call. It's not a safe bet from our side. Velur can go any side. Campaign perceptionல 3 ACS is leading. அவங்க அதை வந்து லாஸ்ட் வயருக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா அதே 8000 ஓட்ல இந்த முறை அவர் ஜெயிக்கிறாரோ என்னமோ நமக்கு தெரியாது. ஆக்சுவலி தெரியாது. ஓகே, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.